அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சம்மர் மாத்திரம் இல்லை, எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் இந்த கிட்னி ஸ்டோன் ஒரு பெரிய பிரச்சனை. சம்மர் தான் இந்த கிட்னி ஸ்டோன் இன்னும் அதிகமாக காணப்படுது. காரணம் என்னன்னா, ஜென்ரலா கிட்னி ஸ்டோன் அப்படின்னா நம்ம சரியா முறையா உணவு கடைப்பிடிக்கணும். தண்ணி நல்லா குடிச்சாலே உங்களுக்கு ஸ்டோன் உருவாவது தடுக்க முடியும். எல்லாருக்குமா ஸ்டோன் பிரச்சனை இருக்கு? கிட்னி ஸ்டோன் இல்லையே, யாரோ சிலருக்கு தானே இருக்கு, பலருக்கு இருக்கு, பலருக்கு இல்லை. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நல்ல தண்ணி குடிக்கணும், முறையான டயட்டு கடைப்பிடிக்கணும். அப்போ உங்களுக்கு சரியா வரும், கிட்னி ஸ்டோனே இருக்காது. ஒன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்க, திரும்ப திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகுதி. முறையான உணவு, முறையான ஆயுர்வேதிக் மருந்துகள் எடுங்க, அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இதுக்கும் நீங்க டென்ஷன் இருக்கக்கூடாது. அடுத்தது, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு டிராவல் போயிட்டு வந்த பிறகு நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன் வரும். இப்போ டிராவல் டைம்ல தண்ணி ப்ராப்பரா குடிக்க மாட்டீங்க, ஒன்று. ரெண்டாவது, டைமுக்கு சாப்பிட மாட்டீங்க. மூணாவது, அங்க என்ன கிடைக்குதோ அந்த உணவு கிடைக்கிற நேரத்துக்கு சாப்பிடுவீங்க. இப்போ இங்க நம்ம இருக்கோம், ஒரு வெளிநாடு போறோம், கட்டாயம் அங்க உள்ள சாப்பாடு தான் நீங்க சாப்பிட்டாக்கணும். மினிமம் வெஜிடேரியன், மேக்சிமம் நான் வெஜிடேரியன். இன்றைய காலகட்டத்தில் நம்ம நான்வெஜ் ரொம்ப விரும்பி ஆசையா சாப்பிடக்கூடிய மக்கள் நிறைய. அடுத்தது, நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்டா போறோம். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆசையா அன்பா அக்கறையா விதவிதமா சமைச்சு கொடுப்பாங்க. எல்லாத்தையும் சாப்பிடுவோம், டிராவலும் பண்ணுவோம், தண்ணி சரியா குடிக்க மாட்டோம். அதே போல நம்ம யூரின் கரெக்டா பாஸ் பண்ணுவோமான்னா டைம் எல்லாம் மாறும். ஒன்று, உள்ள சாப்பிட்ற பொருள் மாற்றம், தண்ணி குடிக்கிறது குறைவு. அதே யூரின் பாஸ் பண்றதும் உங்களுக்கு டைம் டிலே ஆகும், முறையா கரெக்டா பாஸ் பண்ண மாட்டீங்க. இது டிராவல்ல மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு ஆஃபீஸ்ல கூட இந்த தவறுகளை நம்ம பண்றோம். இப்போ உட்காந்துருக்கோம், ஒரு 1/2 ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் எழுந்து நடந்து மூவ் பண்ணி ஒரு தண்ணி குடிக்கிறது, ஒரு தடவை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றது, இப்படி ஏதாவது பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், சில நேரம் 5-6 மணி நேரம் கூட ஒரே இடத்துல உட்காந்து தண்ணியும் குடிக்கிறது இல்லை, யூரினும் பாஸ் பண்றது இல்லை. அப்ப என்ன ஆகும், கிட்னி ஸ்டோனுக்கு அதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் முக்கியமான காரணம். இதுல என்ன அப்படின்னாக்கா, சிலர் ரொம்ப ஸ்பைசியா காரமா நல்ல உப்பு காரம் மசாலா அது பிடிக்கும், புரியுதுங்களா? அதே போல ஒரு டைம் கிடையாது, அப்ப இர்ரெகுலர் ஃபுட்டு, அதனால கூட நமக்கு கிட்னி ஸ்டோன் வரும். சரி, வந்துருச்சு, என்ன பண்றது? என்ன மாதிரி அறிகுறிகள் அப்படின்னா, வலிக்கும், அப்புறம் யூரின் போறது கஷ்டப்படுவீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலி கொடுமையா இருக்கும், துடிச்சிருவாங்க. அப்போ வாந்தி வர மாதிரி இருக்கும், தலை சுத்தல் மாதிரி இருக்கும், நடக்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது, இங்கே அங்கே அங்கே அங்கன்னு அலைவாங்க. ரெஸ்ட் ரூம் போனால் அதுவும் வராது, யூரின் பாஸ் பண்ண போல இருக்கும், சரியா போகாது, மோஷன் போன போல இருக்கும், போகாது. சிலருக்கு இந்த யூரின்லேயே பால் போல மோர் போல திரிஞ்சு போகலாம், சிலருக்கு ப்ரௌனா போகலாம் சிறுநீர், சிலருக்கு ரத்தம் கலந்து கூட சிறுநீர் வெளியேறலாம். கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கு அது நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா ரிப்போர்ட் இருக்கு, ரிப்போர்ட்டை வச்சுட்டு காண்டாக்ட் பண்ணுங்க. ஆனா ஒன்ஸ் வந்துருச்சுன்னா திரும்ப வராது அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்கு, வராதுன்னு கேரண்டி கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த டைம் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, சரியாயிடும். திருப்பி நம்ம மறந்துடுறோம், எனக்கு கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு, நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நான் நிறைய நல்லா தண்ணி குடிக்கணும், இந்த சாப்பாடு நல்லா சாப்பிடணும், நான் ரெஸ்ட் ரூம் கரெக்டாக ப்ராப்பராக போகணும், அதெல்லாம் மறந்துடுவோம். அப்போ திரும்ப வரும். இப்படியே அடிக்கடி பலமுறை வந்துச்சுன்னு வச்சுங்க, நாளைக்கு அதனாலேயே சிறுநீரக பாதிப்பும் ஏற்பட்டவங்களும் இருக்காங்க. அதனால அந்த அளவுக்கு விடாதிக்க. உங்களுக்கு 18, 19, 20 சைஸ் ஸ்டோன் இருந்தா கூட நீங்க முடிஞ்ச அளவு சின்னதுலே தொடர்பு கொள்ளுங்க. பெருசா இருந்தாலும் எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. முடிந்த அளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் வழிமுறைகள் இருக்கு, நீங்க கடைபிடித்தால் கிட்னி ஸ்டோனும் சரியாகக்கூடியது தான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.